காரைக்குடியில இதெல்லாமா இருக்கு அப்படிங்கிற மாரி இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல் டிஜி லைஃப். ஸோ இப்போ வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடிக்கு போயிட்டுருக்கோம். என் ஃப்ரெண்டு மேரேஜ் வந்து மயிலாடுதுறையில் நடந்துச்சு. மேரேஜ் முடிச்சுட்டு இப்போ பாப்பா 2வது மொட்டை அடிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக காரைக்குடி போயிட்டுருக்கோம். இந்த 2 days ஜஸ்ட் காரைக்குடி சைட் சீயிங் தான். ஸோ நாங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் காட்டுறேன். அது கூடவே வந்து பாப்பாவை நாங்கள் எப்படி ட்ராவலுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிடுறோம். ஆல்ரெடி ஒர்க்கெல்லாம் ட்ராவலில் ஃபுட்டுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட்லேருந்து என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒன் மெயின் திங் பார்த்தீங்கன்னா, நல்லா இன்ட்ராக்ட் ஆகி விளையாடுற மாதிரி இந்த மாதிரி சென்சரி டாய்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ புக்ஸு அந்த மாதிரி என்னென்னலாம் வந்து அவங்க இன்ட்ராக்ட் ஆகி எங்கேஜ் ஆகிப்பாங்களோ அந்த டாய்ஸ் வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து அவங்க ஸ்லீப் ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி வந்து ட்ராவலை பிளான் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்க நிறைய நேரம் தூங்குறப்போ நமக்கு மேனேஜ் பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெளியே வந்து வேடிக்கை காட்டிட்டுலாம் வரப்போ அவங்க ஈஸியாகவே எங்கேஜ் ஆயிடுவாங்க. ஆஃப்டர்நூன் மாதிரி காரைக்குடிக்கு ரீச் ஆயாச்சு. ஸோ இங்கே வந்து லன்ச் டைமுக்கு தான் நாங்கள் உள்ளே வந்தோங்கிறதுனால அந்த டைமில் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போக வேணான்னு நாங்கள் தங்கியிருந்த பிளேஸ்லேயே வந்து லன்ச் ரெடி பண்ண சொல்லியிருந்தோம். நாங்கள் செட்டிநாடு மேனர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து ஸ்டே புக் பண்ணியிருந்தோம். லன்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக நியூட்ரிஷியஸாக சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் ரூம்ஸுமே பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு பேலஸ் செட்டப்பாக இருந்தது. அது எல்லாத்தையுமே வந்து இப்போ கன்வெர்ட் பண்ணி ரூம்ஸாக வந்து மாற்றி ஸ்டேக்கு வந்து இது பண்ணிட்டாங்க. அண்ட் இடமே ரொம்ப அழகாக இருந்தது. அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ ஆத்தென்டிக்காக இருந்துச்சு. ரூம்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே அந்த காரைக்குடி டச்சோடு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் பாத்ரூம் மட்டும் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இந்த சீட்லாம் கொஞ்சம் ப்ரோக்கனாக ஒரு மாதிரி இருந்தது. மற்றபடி ரொம்ப ரொம்ப சூப்பர்பான ஸ்டே இது. இன்றைக்கி ஈவினிங் காரைக்குடிக்கு கொஞ்சம் பக்கத்தில் திருக்கோஷ்டியூர் அப்படிங்கிற ஒரு டெம்பிளுக்கு தான் போனோம். இந்த ஸ்பெஷாலிட்டி இந்த ஸ்டெப்ஸ் ஏறி போகிற அந்த அஷ்டாங்க விமானம் அப்படிங்கிறது தான். இங்கே வந்து பெருமாள் வந்து 3 ஸ்டேஜஸாக வந்து உருவெடுத்திருப்பாரு. இதெல்லாம் வந்து ராமானுஜர் வந்து ஓம் நமோ நாராயண அப்படிங்கிற மந்திரத்தை வந்து ஃபுல் பப்ளிக்குமே வந்து சொன்னதாக சொல்கிறாங்க. டெம்பிள் விசிட் முடிச்சிட்டோன்னே நைட்டு டின்னருக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்லான்னு காரைக்குடி கிச்சன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்து வந்திருந்தோம். பார்சலாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு தோசை அண்ட் ஐரமீன் குழம்பு வாங்கியிருந்தோம். டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. பட் மதுரையில் நான் சாப்பிட்ட அளவுக்கு இல்லை. அண்ட் இங்கே என்னோடய ஃபேவரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காயின் பரோட்டா அண்ட் வெள்ளை குருமா ஒரு காம்பினேஷன் கொடுத்தாங்க. அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. காயின் பரோட்டாவும் ரொம்ப சாஃப்டாக இருந்தது அண்ட் வெள்ளை குருமாவும் செம்ம டெலிஷியஸாக இருந்துச்சு. அண்டு அதர் ஸ்டார்டர்ஸ் நார்மல் வந்து பெப்பர் சிக்கன் சுக்கா அது எல்லாமே வாங்கியிருந்தோம். எல்லாமே சூப்பர் டேஸ்டியாகவே இருந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் இங்கே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சிம்பிள் அண்ட் கம்ஃபர்டிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. இட்லி, வெள்ளை பணியாரம், இனிப்பு பணியாரம், கிச்சடி அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அண்டு பேபிக்கும் நாங்கள் இங்கேயே வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். இட்லி அண்ட் இனிப்பு பணியாரம்லாம் ரொம்ப பிடிச்சே சாப்பிட்டா. இந்த மாதிரி அடிக்கடி வெளியே ட்ராவல் பண்ணுறப்போ தான் வந்து நிறைய பீப்புளோட மீட் பண்ணி அவங்க மிங்கிள் ஆவாங்க அப்படிங்கிறத நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ இப்படி வெளியே வரப்போ இந்த மாதிரி குட்டீஸை பார்க்குறது, பெரியவங்களை பார்க்குறது, அவங்களோட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சோஷியல் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து கற்றுக்கிட்டு வராங்க. இந்த பியூட்டிஃபுல் பிளேஸ்லேருந்து செக் அவுட் பண்ணிட்டோம். அண்ட் செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் போன பிளேஸ் பார்த்திங்கன்னா திருமயம் ஃபோர்ட் அப்படின்ட்டு ஒரு டெம்பிள். இது வந்து காரைக்குடியிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. இது வந்து ஒரு 4 day வந்து குடஞ்சி விஷ்ணு சாமியை வந்து செஞ்சுருக்காங்க. பத்மநாப சுவாமி டெம்பிளில் இருக்கிறத விட இங்கே வந்து சாமி கொஞ்சம் பெருசு அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற ஐயர்லாம் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அங்கே இருக்கிற குன்றக்குடி முருகன் டெம்பிளுக்கு தான் போயிருந்தோம். இது ரொம்ப ஃபேமஸ். நம்ம வந்து படத்துலலாம் கூட பார்த்துருப்போம். அந்த சாமியுமே இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. நிறைய ஃபோட்டோ இருக்குது. ஃபியூ ஸ்டெப்ஸ் ஏறி தான் வந்து நம்ம போய் சாமியை பார்க்கணும். அண்ட் பார்த்துட்டு கீழே இறங்கி வரப்போ மேடம் வந்து அவங்களே தான் இறங்குவேன். ஃபுல் ஸ்டெப்ஸும் அவளே இறங்கி வந்தா. எல்லா
டெம்பிள் விசிட்ஸையும் முடிச்சுட்டு த மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்ரீ பிரியா மெஸ்க்கு ஒரு ஃபுல் நான்வெஜ் மீல் சாப்பிடலாம் அப்படின்னு போயிருந்தோம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. முயல், கிராபு, சிக்கன், ஃபிஷ்ஷு, மட்டன்னு எல்லாமே இருந்துச்சு. எல்லா டிஷ்ஷஸுமே அவ்வளோ டெலிஷியஸாக இருந்துச்சு. எல்லா குவான்டிட்டிஸ்லாம் கம்மி கம்மியாக தான் கொடுத்தாங்க. ஸ்டார்டர்ஸ் நான் சொல்கிறேன், பட் எல்லாமே செம்ம டேஸ்டி. ரெண்டு சர்வர் இருக்காங்களாமோ அவ்வளோ பார்த்து கவனிச்சாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு அத்தை பெரியமாலாம் எப்படி கவனிப்பாங்களோ அந்த மாதிரி கவனிச்சாங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து இங்கே போனீங்கன்னா கடைசியில் இளநீர் பாயாசம் அங்கே ஒன்று வச்சுருப்பாங்க. அது வாங்கி குடிச்சிட்டு வாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. இன்றைக்கி ஸ்டே வந்து செட்டிநாடு நாராயண விலாஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் புக் பண்ணியிருந்தோம். இது வந்து கானாடுகாத்தான் அப்படிங்கிற ஏரியாவில் இருந்துச்சு. இதுவுமே ஒரு நார்மல் பேலஸை தான் வந்து கன்வெர்ட் பண்ணி ரூம்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இங்கே செக்இன் பண்ணிவிட்டு ஆத்தங்குடி ஏரியா வந்து விசிட் பண்ணுறதுக்காக போயிட்டோம். அங்கே இருக்கிற ஆத்தங்குடி பேலஸ் தான் ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணலான்னு போனோம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பேலஸ் அது. மைன்யூட் டீட்டெயில்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பேலஸ் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கவும் பேபி நல்லா என்ஜாய் பண்ண அந்த இடத்த. என்னோடய ஃபேவரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் செக்டு டைல்ஸ் தான். அவ்வளோ அழகாக இருந்தது அந்த லுக்கே. நெக்ஸ்ட்டு ஆத்தங்குடி டைல்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்த வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். ஆத்தங்குடி பேலஸ் டைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட்ரிக்கு தான் போயிருந்தோம். இங்கே வந்து டைல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு அங்கே இருக்கிற ஓனர் வந்து டீட்டெயில்டாக எப்படி வந்து ஒவ்வொரு டைலும் ரெடி ஆகுது அப்படிங்கிற ப்ராசஸை வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். ஆத்தங்குடி மண் இல்லாமல் இந்த டைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஊருக்குன்னே இருக்கிற இந்த கிராஃப்டை பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து வியப்பாகவும் இருந்துச்சு, அழகாகவும் இருந்தது. ஒவ்வொரு டைலோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டென்சில் வச்சுருக்காங்க. அதில் வந்து பெயிண்ட்டை வந்து ஊற்றிடுறாங்க அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் ஊற்றிட்டு மேலே வந்து அந்த சாண்ட் இருக்கு இல்லையா, எம் சாண்டும் அண்ட் ஆத்தங்குடி மண் அது ரெண்டையுமே கலந்த மாதிரி ஒரு மிக்சர் வச்சுருக்காங்க. அதை மேலே போட்டு நல்லா சீல் பண்ணிடுறாங்க. அண்ட் தென் இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அண்டு தண்ணியில் டிப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆஃப்டர் தட் அதுவாகவே வந்து பிரிஞ்சு வருமா அந்த ஸ்டென்சில் அந்த செட்டில் இருந்து. ஸோ அப்படி தான் வந்து ஒவ்வொரு டைலுமே ரெடி ஆகுது. அண்ட் ஒவ்வொரு டைலும் ரெடியாக பல டேஸ் ஆகும் போல். ஸோ அதனால தான் இந்த டைல்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, பட் ஸ்டில் இட்ஸ் வர்த் இட். அவ்வளோ அழகான லுக்கு, ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு உங்கள் வீட்டுக்கு வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இந்த இது வாங்கி போடலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க அங்கே இருக்கிற லேபர்ஸ் எல்லாமே. நாங்கள் போன யூனிக்கான பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரீஸ்லாம் கைத்தறி பண்ணி நெசவு பண்ணுறது இடத்துக்கு தான். இது வந்து ஒரு மேனுவல் சாரீஸ்லாம் கைத்தறி பண்ணுற ஒரு மிஷினாக. இவர் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் இது பண்ணுறதுல தான் இந்த வீவிங் வந்து ப்ராசஸ் நடக்குது. அண்ட் இது வந்து அந்த அச்சுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸாக. ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த இது பண்ணிகிட்ருக்கிறப்போ இதை வந்து வெளியே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இவருக்கு வந்து ஒரு 70 years இருக்கும். இப்போது பல வருஷமாக இவர் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. பட் ஸ்டில் வந்து இதோட ஆத்தென்டிசிட்டி வந்து குறையவே குறையாது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. அண்ட் இந்த பிளேஸ்லேயே வந்து நிறையா வந்து கைத்தறி பண்ண சாரீஸுமே அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. காரைக்குடி சாரீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ காரைக்குடியில் போய் வாங்குறப்போ ஒரு ரேட்டு, அண்டு கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம ஊரில் சென்னையிலலாம் வாங்குகிறோம் அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியராக தான் இருக்கும். இந்த சாரீ அவர் வீவ் பண்ணிகிட்டு இருந்தது நாங்கள் வந்து சாரீஸ்லாம் பார்த்துட்ருக்குற டைமில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இது ஒரு 2 days-ஆக அவர் வந்து கைத்தறி பண்ணிகிட்டு இருந்தாராம். ஒரு 4-5 sarees வந்து அங்கே வாங்கினோம். ஸோ அப்போதைக்கு அவர் பண்ணிகிட்டு இருந்த இந்த சாரியுமே வந்து நாங்கள் அவருக்காகன்ட்டு அங்கே வாங்கியாச்சு.
நெக்ஸ்ட்டு யூனிக்கான பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிக்ஸ் மார்க்கெட் தான். இது வந்து கோப்புடைய நாயகி அம்மன் டெம்பிளுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. இதில் இருக்கிற எல்லா ஷாப்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆன்டிக் ஐட்டம்ஸாக இருக்கும். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே இருந்தது. பெரிய பெரிய கிச்சன் பாத்திரங்கள் அந்த மாதிரி எல்லாமே கூட இருந்துச்சு. அண்டு மோஸ்ட்டாக வந்து முன்னாடி வந்து பேலஸில் யூஸ் பண்ண மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ ரொம்ப ஆன்டிக்கான ஐட்டம்ஸ் அது எல்லாமே வந்து இங்கே வச்சுருந்தாங்க. இன்கேஸ் நீங்கள் ரொம்ப இந்த மாதிரி ஐட்டம்ஸில் வந்து இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். எனக்கு பர்சனலாக இங்கே பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த ஃபர்னிச்சர்ஸ் தான். அந்த டைல்ஸை வந்து இப்போவே நான் வீடு கட்டி வந்து அந்த டைல்ஸ் வைக்க முடியாது. ஸோ ஞாபகார்த்தம் காரைக்குடி டைல் மாதிரி ஒரு குட்டி டைல் பதிச்ச ஒரு குட்டி ஸ்டூல் வந்து வாங்கிட்டு வந்தோம். இது வந்து இப்போது எங்கள் வீட்டில் இருக்கிற மோஸ்ட் ஃபேவரட் ஐட்டம் ஆயிடுச்சு. நைட் டின்னர் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டல்லையே வந்து ரெடி பண்ண சொல்லிட்டோம். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு எல்லாமே. ஸோ இன்றைக்கி தான் பேபிக்கு மொட்டை அடிக்க போகிறோம். ஸோ பிள்ளையார்பட்டி போகிறதுக்காக கிளம்பியாச்சு. ரூம்லாம் செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இங்கே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. இட்லி, வடை, பொங்கல் அண்டு மாப்பிள்ளை சம்பாலில் பண்ண ஒரு அல்வா மாதிரி ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு எல்லாமே. பேபி வந்து இட்லியும் வடை கொஞ்சம் மாப்பிள்ளை சம்பா ஸ்வீட் கொஞ்சம் சாப்பிட்டாங்க. அது ரொம்ப மைல்டு ஸ்வீட்டோட தான் இருந்துச்சு. அண்டு சாப்பிட்டு நாங்கள் வந்து கர்நாடகாத்தான் பேலஸ் வந்து வெளியே இருந்தே பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்லேருந்து இது ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதனால் வெளியே இருந்தே பார்த்து கிளம்பிட்டோம். உள்ளே வந்து அவங்க விசிட் பண்ணுறதுக்கு இப்போ அலோவ் பண்ணுறதில்ல. சம் கேஸ் வந்து போயிட்டுருக்கு. பாஸ்ட் ஒரு 10 டேஸாக அவளுக்கு வந்து ஸ்டோரி மாதிரி சொல்லி மைண்டை மென்டலி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி முடி வந்து சாமிக்கிட்ட போது ஒரு தாத்தா வந்து எடுப்பாங்க, நீ தாத்தா மடியில் உட்காந்துருப்ப அப்படின்ட்டு. அவளுக்கு வந்து எவ்வளோ தூரம் புரிஞ்சிருக்குன்னுலாம் தெரியல. பட் ஆனால் அவளே வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி ஃபார்ம் பண்ணி சொல்லிடுவா. முடி ஆர்ட்ட போகுது அப்படின்னா சாமிக்கிட்டேன்னு சொல்லிடுவா. அண்ட் எல்லாமே வந்து ஒரு மாதிரி புரியுது அவளுக்கு. பட் ஆனால் என்ன இருந்தாலும் குழந்தை இல்லையா, ஸோ ஸ்டார்டிங்லலாம் கொஞ்சம் வந்து ஓகேவாக தான் இருந்தா. அந்த கடைசியில் பின்னாடி வந்து திருப்பி எடுக்கிறப்ப தான் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. பட் ஃபுல் ஃபேமிலியுமே சேர்ந்து ரைம்ஸ் அது இதுன்னு பாடி அவளை வந்து டைவர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். முடி கொடுத்தியா சாமிக்கு? ஸோ காரைக்குடி ட்ரிப் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே ஸ்வீட்டாக போச்சு. ரொம்ப யூனிக்கான பிளேஸஸ்க்கு எல்லாமே விசிட் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பேபியோட ஃபங்க்ஷனுமே ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக போச்சு. பிள்ளையார்பட்டியிலேருந்து டைரெக்டாக சென்னைக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வ்ளாகை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.